யூடியூப்பில் நானும் வீடியோ போடுறேன், ஆனால் எனக்கு வியூஸே வரமாட்டேங்குது. எப்படி சேனல் வந்து ஓப்பன் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது, அண்டு சேனலில் வியூஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, சப்ஸ்கிரைபர் எப்படி வர வைக்கிறது அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளான மேட்டர். இப்போ இந்த சேனலில் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க. இதில் நிறைய நான் வீடியோவே போட்டிருக்க மாட்டேன். இது 4வது வீடியோ தான். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வியூஸ் நிறையா வராங்க, சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ஸோ இது புது சேனல் தான். பட் இவ்வளோ வியூஸ் இந்த சேனலுக்கு எடுத்த உடனே வரதே பெரிய விஷயம். என்ன ரீசன்னா, நம்ம போட்ட ஹேஷ்டாக் ப்ளஸ் டேகு அண்டு டெஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே டைட்டில் இதெல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால தான் எனக்கு வியூஸ் வராங்க. ஸோ நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்கால் தான் யூடியூபு உங்கள் வீடியோவை யாருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும்னு தெரியாமல் அது குழம்பி போய்டுது. ஸோ நீங்கள் கரெக்டான வீடியோவும் பண்ணணும். நம்ம பாட்டுக்கு ஏனோ தினன்னு பண்ணக்கூடாது. ஒரு ட்ரெண்டிங்கில் ஒரு வீடியோ ஸ்டார்ட்ஸ் போயிட்டுருக்குன்னா அந்த வீடியோவை நம்ம எடுத்து பண்ணும்போது வியூஸ் வரலாம், சப்ஸ்கிரைபர் வரலாம். பட் அதில் மணி ஏர்ன் பண்ண முடியாது. நீங்கள் வீடியோவை உங்கள் கண்டென்ட்டில் உங்கள் வாய்ஸ் ஓவர்லேயே நீங்கள் பேசணும். ஸோ அதில் தான் மணி ஏர்ன் பண்ண முடியும். இன்னொன்று, வியூஸ் வராதுக்கு ரீசன் வந்துட்டு நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க மாட்டீங்க, ஹேஷ்டாக் கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டீங்க, டேகு கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டீங்க, டைட்டில் கரெக்டாக கொடுத்துருக்க மாட்டீங்க. இதை வந்து சர்ச் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ யாருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகணுன்றதே தெரியாமல் யூடியூப் குழம்பி போகிறதுனால தான் உங்களுக்கு வியூஸ் வர மாட்டேங்குது. ஸோ மேலும் விவரங்களுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.